பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 பாதியமாக தட்டி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நீட்டு பச்சை மிளகாய் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுருங்கன்னா நம்மளோட பூரிக்கான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.